ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து பின்பு இந்த செய்திக்கு கடந்து செல்வோம். ஜெய் பரலோகத்திற்கு நல்ல பிதாவே, தகப்பனே, இதோ இந்த வாரத்தின் முதல் நாளிலே இந்த காலை வேளையில் உம்மை பற்றி தெரிந்து கொள்ள இந்த செய்தியை நீர் கொடுத்திருக்கிறீர் ஐயா. நான் அல்ல தகப்பனே, நீரே பேசுகிறீர் தகப்பனே. இதோ வந்து கொண்டிருக்கும் மக்களை நீரே வேகமாய் கூட்டி வந்து சேர்க்குமாறு கேட்டுக்கொள்ளும். இந்த செய்தி முழுவதும் நீர் எங்களை வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். வியாவும் எங்கள் ஆண்டவரை மீட்பும் குரும் ராஜாவுமா இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளும் நல்ல பிதாவே. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் திரும்ப படிக்குமாறு கேட்டுக்கொள்ளும். அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்றார். அப்பொழுது பிதாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனேயானால் கிறிஸ்துவின் சபையார் உங்கள் அனைவரையும் வாழ்த்துதலோடும் வணங்குதலோடும் இந்த செய்திக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த செய்தியானது சாத்தான். இன்னும்ப்பா கிறிஸ்துவின் சபையில்ட்டு சாத்தான்கிற ஒரு டைட்டில் போட்டிருக்க அப்படின்னு கடைசியா இந்த சாத்தான் இல்ல சர்ப்பம் நிறைய நாமகரணம் இருக்கு. ஒரு நாமகரணம் இல்லை, நிறைய இது மூலியமா இந்த சாத்தானை வந்து குறியிடுறாங்க. அப்படிப்பட்ட சாத்தானை பத்தி கடைசியா யார் எடுத்தாங்கன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் எடுக்கலன்னு நினைக்கிறேன். இதுக்கு காரணமும் இருக்கு. ஒரு வாரத்தின் முதல் நாள்ல வந்துட்டு சாத்தானை பத்தி எடுத்தோம்னா முதல்ல கேள்வி அதான் வரும், அப்பா இந்த வாரம் வழங்குமா, நீ இப்படி எடுத்தீனா அப்படின்னு. அது கூட இருக்கலாம். இன்னொன்னு, எதுக்கு சாத்தானை பத்தி எடுக்கணும்? நம்ம சபைக்குள்ள வரோம், அதெல்லாம் விட்டுட்டு தானே உள்ள வந்தோம், திரும்ப ஏன் போய் சாத்தானை பத்தி எடுக்கணும்? அந்த கேள்வியுமே வரும். இல்ல நம்ம இதை பத்தி ரொம்ப ஓவரா எடுத்தோம்னு வைங்களேன், அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அப்ப சாத்தான் பாயிண்ட் கரெக்ட் தான் போல அப்படின்னு அப்படியே மாறக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த டாபிக்கே கொஞ்சம் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான டாபிக். அது நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறதே நல்லது அப்படின்னு தான் நான் நிறைய யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டாபிக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து, ரட்சிப்பு, விசுவாசம்லாம் அடிச்சு பாத்தீங்கன்னா யூடியூப்ல பலது இருக்கும். நம்ம சபையிலே இருக்கிற போட்ட வீடியோல அவ்வளவு இருக்கும். ஆனா நீங்க இதை சாத்தான் அடிச்சீங்கன்னா ரொம்ப கம்மியா வரும். இது காரணம் என்னன்னா, இது நிறைய காரணம் இருக்கு. இது ஒரு சென்சிட்டிவான டாபிக். சரி, அதை எடுப்போமே, இதுல என்னதான் இருக்கு, இது தெரிஞ்சுக்கலாமே அப்படிங்கறதுனாலதான் இதை எடுத்தேன். மற்றபடி இதுக்கு காரணம்னு பெருசா இல்லை. சரி, இது என்னதான் இருக்கு, யார் சாத்தான், அவனுக்கு என்னதான் வேணும்? இப்ப ஏன் உலகத்துல வந்து இப்படி சாத்தான்னு ஒருத்தன் வந்து நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி, அவனும் கஷ்டத்துல தான் இருப்பான். உலகத்துல வந்து அவரு ஜாலியா தேவனோட இருந்தாரு, இங்க கீழே விழுந்து நம்மளையும் கஷ்டப்படுத்தி என்னதான் பிரச்சனை, என்னதான் அந்த விஷயம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இந்த சாத்தானுங்கிற இந்த இதுக்கே வந்தேன். ஸோ நம்ம அதான் யோசிப்போம். வாரத்துல முதல் நாளே இதை எடுத்தினா என்னப்பா, நம்மளே சர்ச்சுக்கு ஒரு இதா வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. என் ஃப்ரெண்டு அடிக்கடி சொல்லுவான். வேற நாமகரத்துக்கு போற சபை ஃப்ரெண்டு தாங்க. அவன் என்னன்னா, வாரம் சர்ச்சுக்கு போயிடுவான். முதல் பெஞ்சில் 3வது சேர்ல உட்காருவான். அவங்க இதுல வந்து சேர், ஆமா 3வது சேர்ல உட்காருவான். அது ஏன் அப்படி உட்கார்றான்னா, அவனுக்கு வந்து அந்த 3வது சேர்ல உட்கார்ந்தாதான் அந்த வாரம் ஃபுல்லா நல்லா இருக்குமாமா. அந்த சேர் அவனுக்கு கிடைக்காம போச்சுன்னா 4வது சேர்ல உட்கார்ந்தா கூடி அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த வாரம் ஃபுல்லா ஏதோ பிரச்சனை ஆக போகுது. எந்த அளவுக்கு அவன் யோசிக்கிறான்னா, ஒரு நாள் ஹெல்மெட் போடாம டிராபிக் சிக்னல் நின்றுருக்கான். போலீஸ் வந்து ஃபைன் போட்டாங்க. கரெக்ட், இந்த வாரம் நான் 4வது சேர்ல அவன் அதை வந்து எனக்கு ஃபோன் பண்ணி வேற சொல்றான், மச்சான் இந்த மாதிரி உட்கார்ந்தாட்டா, நீ நம்புவியோ இல்லையோ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து தண்டிச்சிட்டாரு அப்படின்ட்டான். ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா இப்படியாரா ஐதீகமா நம்பிட்டு இருக்கிற அப்படின்னு. அவன் காலையில சர்ச்சு 8 மணிக்கு, அவன் 7:30 மணிக்கே ஃபேமிலி கூட்டு போயிடுவான். அதுல கொடுமை என்னன்னா, ஒய்ஃப் கிட்டே சொல்லியிருக்கான், நீ இந்த சேர்ல எல்லாம் உட்காரணும், இது வேற ஏதாவது சேர்ல உட்காந்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு. அப்போ சபைக்கு வர்றத ஒரு ஐதீகமா பாக்குறாங்க. இது இது எனக்கு எப்படி இதோட ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் எதுவுமே இல்லைங்க. ஏன்னா இது வந்து நான் இந்த இடத்துல உட்கார்ந்தாதான் தேவன் வந்து என்னை பாக்குறாரு, இங்க வந்தாதான் அப்படிங்கிறது காரணமே கிடையாது. சபைக்கு நம்ம எதற்காக வரோம்?
முதல் கேள்வி அதானே வரும். நம்ம சபைக்கு எதுக்காக வரோம்? அவன் பேசணும்னா எனக்கு இதுதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நம்ம சபைக்கு எதுக்கு தான் போறோம்? அப்போ மெயின் சபைக்கு நம்ம வர்றதுக்கான காரணம் என்ன? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 to 26. படி கரெக்ட். போதுமானது. இதுதான் மெயின் காரணம். கரெக்டுங்களா? இதை எடுக்கிறதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் வர்ற காரணம் இதுதான். அப்ப அடுத்த கேள்வி என்ன வரும்? இது எடுக்கிறதுனா நான் வீட்டுல எடுத்துட்டு போலாமே, ஏன் சபைக்கு வரணும்? வேது நான் வீட்டுல சபை, நம்ம கொரோனா டைம்லாம் எல்லாரும் வீட்டுல தான் கூடணும். சபைக்கு வர முடியாத காரணம் சட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ப இதை எடுக்கிறதுனா நான் சபைக்கு வரணும்னு அவசியம் இல்லையே. நான் அங்கேயே எங்கே 2-3 பேர் கூடணும், அவன் மத்தியில் நான் இருப்பேன்னு தான் சொல்லியிருக்காரு. இப்போ அடுத்த வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பந்தி எடுக்கிறதுக்கு தான் வாரமான பந்தி எடுத்தாகணும். அது என்னோட கடமை, அவரை நினைவு கூறும்படி. ஆனா ஏன் நான் தனியா பந்தி எடுக்க முடியாது? படிங்க. இல்ல, எபேசியர் 10:25. சாரி, மாத்தி எடுத்துட்டேன். எபேசியர் 10:25. எபிரேயர் 10:25. மன்னிக்கவும், எபிரேயர் 10:25. சபை கூடுகிறதை நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்க. இதுதான் அந்த விஷயம். இதை நீங்க வீட்டுல இருந்தே எடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எதுக்காக சபை கூடணும்? அந்த அன்பு. நீ நல்லா இருக்கீங்களா, உங்க வீட்டுல ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது விஷயமா, சேர்ந்து பிரேயர் பண்ணுமா, இதை தேவன் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலர்கள் எல்லாருமே இதை கடைபிடிச்சாங்க. ஒன்னா சேர்ந்து 12 பேரும். அவ்வளோ பிரச்சனை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சு அவர் உயிர் திறந்து போயிட்டாரு. எல்லாம் ஒரு திசைக்கு ஓடிட்டாங்க. திரும்ப இயேசு கிறிஸ்து உயிரோட, அதாவது அவர் மூலியமா தரிசனமாகி நீங்க எல்லாம் ஒன்னா கூடணுங்கிறாரு. அப்பவும் அவர் என்ன சொல்றாரு? எல்லாம் ஒன்னா இருங்கன்னு. ஏன்னா அவர் அந்த அன்பை எதிர்பார்க்கிறாரு. நீ எங்கிட்ட காட்டுற அதே அன்பை யார் காட்டணும்? பக்கத்துல இருக்கிறவன்ட்ட காட்டணும். இதுக்குதான் நம்ம சபை கூட வரணும். இது மற்றபடி எனக்கு இந்த சேர்ல உட்காந்தா நன்மை கிடைக்கணும் இல்ல, நான் இங்க வந்துட்டா எனக்கு பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடணும் இல்ல. அப்படி சொன்னா அது பொய்யான உபதேசம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு 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 வழிகாட்டில கொண்டு போயிட்டாரு. இதுதான், இப்படிதான்ப்பா வாழணும். நான் மனுஷனா வாழ்ந்துட்டு போயிட்டேன். நான் பண்ணதை அப்படியே நீ ஃபாலோ பண்ணு. நான் என்ன எதிர்பார்த்தேன்? நீ என் பேர்ல அப்பம் விடணும். நான் உனக்காக மறிட்டேன், அதை நீ நினைவு கூறணும். நீ தனியா நினைவு கூற வேண்டாம், உன் சகோதர சகோதரிகளோட நினைவு கூறு. யாரு கேட்டாலும் இதுதான் நம்ம பதிலா இருக்கணும். இது ஏன் நான் சொல்றேன்னா, இதுக்கும் டாபிக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் எனக்கு தோணுச்சு, எத்தனை பேர் இது ஐதீகமா பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. நம்ம சபையில பண்ண மாட்டோம். இருந்தாலும் யாராவது கேட்டா நம்ம பதில் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க எப்பவுமே கேள்வியோட கேள்வி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ பதில் அதுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் அவங்க நம்புவாங்க. இது 2 விஷயம் ரொம்பவே முக்கியம். மெயினா நான் அப்பா பேர்லதான் ரசம் தான், இதுக்குதாங்க நான் போறேன்னா அதை நீ வீட்லயே பண்ணிட்டு போலான்னுருவாங்க. அடுத்த கேள்வி இல்ல, நான் என் சகோதர சகோதரியோட அன்பை பகிர்ந்துக்கிறேன். ஏசு என்கிட்ட கொடுத்த அன்பை நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஜான்ஸ்கே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்புறம் என்னால் ஒரு 2 வாரம் வர முடியாமல் போச்சு. அதுக்கு முந்தின 2 வாரம் வேலை தான், நான் ஊருக்கு போயிருந்தேன். அப்போதான் சொன்னாங்க, நீ இல்லாமல் அந்த இடமே கொஞ்சம் காலியான மாதிரி இருக்கு அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சார் பரவாயில்ல, நம்மளே அதை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. அது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒருத்தங்க வரல அப்படின்னு ஒருத்தங்க போய் விசாரிக்கும் போதுதான் அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாகும். சரி, நம்ம இல்லைனாலும் நம்மளை தேடுறாங்க அப்படின்னு. அப்போ இதுதான் முக்கியமான காரணம் சபை கூடி வர்றதுக்கு. என் ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி கிடையாது. அதனால அது சும்மா உங்ககிட்ட பகிரணும்னு நினைச்சேன். சரி, இப்போ நம்ம டாபிக் குள்ள போவோம். சாத்தான். இப்போ ஏன் இந்த சாத்தான், ஏன் சாத்தானை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்? சாத்தானை பத்தி தெரியும், இருந்தாலும் என்ன அவனோட நோக்கம், யார் அவன், என்ன அவன் நோக்கம், இது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒரு திரும்ப நான் எடுக்கிற மாதிரி தான் இது இருக்கும். சில விஷயங்கள் நம்ம புதுசா பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8 to 9. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8, 9. ஏன் சாத்தானை பத்தி நான் படிக்கணும்? இல்ல 1 பேதுரு 5, 8, 9.
அப்ப சாத்தான் எப்படிப்பட்டவன்? சிங்கம் மாதிரி உங்களை விழுங்குறதுக்கு எப்படி இருக்கான்? ரெடியா இருக்கான். அப்ப இங்க பேதுருவானவர் ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஒண்ணு, தம்பி அவன் ரெடியா இருக்கான் அவனை முழுங்குறதுக்கு, நீ கொஞ்சம் அசந்தா முழுங்கிடுவான், உனக்கு எதிராக தான் நிக்கிறான் அவன். அப்போ எனக்கு எதிரியா ஒருத்தன் நிற்கும் போது நான் அவனோட பலன் பலகீனம் இது ரெண்டா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் என்ன பண்ண முடியும்? நான் ஜெயிக்க முடியும். இப்போ நான் ஒரு 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 விளையாட்டுக்கு போறேன், ஒரு கிரிக்கெட்டே பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இந்தியா மேட்ச்சு ஆஸ்திரேலியா மேட்ச்சு நடக்குதுன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அந்த டீமை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க. யார் டீம் பத்தி? எதிரி டீமை பத்தி. ஏன்னா டீம் நமக்கு எதிராக ஆடுறவன் எப்படி இருக்கிறான்னு பொறுத்து தான் நம்ம தயார் பண்ணணும். நம்மளை நம்ம சைடு இருக்கிறவன் தயார் பண்ணிட்டு நம்ம போனோம்னா அது வேஸ்ட். ஏன்னா அங்க இருக்கிறவன் நல்லா ஆடுறவன் இவனுக்கு எதிராக நம்மளை அது தெரியாம போயிட்டோம்னா நம்ம மாட்டிக்குவோம். அப்போ எனக்கு எதிரான யாரு நிக்கிறாங்க? சாத்தான். என் கூட கிறிஸ்து நிக்கிறாரு, அது வேற விஷயம். ஆனா எனக்கு எதிராக நிக்கிறவன் சாத்தான். அவனை பத்தி எதுவுமே தெரியாம கிறிஸ்து இருக்காரு எல்லாம் அவர் பார்த்துக்குவாருன்னு இருந்தா அப்படியே முடிஞ்சு போடுவான். அப்ப எனக்கு எதிராக நிக்கிறவனை தான் நான் மெயினா தெரிஞ்சுக்கணும். அவன் யாரு, எப்பேற்பட்டவன், என்னதான் அவனுக்கு பிரச்சனை, இதுல இதோட பலன் பலகீனம், அவனோட பலன் பலகீனம், யார் அவன், இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதனாலதான் நான் இந்த டாபிக்குள்ளேயே வந்தேன். ஏன்னா இதை பத்தி நான் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இது தெரியாம போனா நம்மளுக்கு அதுல என்னன்னா 2 விஷயம். இதுல ஒண்ணு சரி நான் கிறிஸ்துவோட இருக்கேங்கிறது வேற. எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது இது என்னால வந்த பிரச்சனையா இல்ல சாத்தான் கொண்டு வந்த பிரச்சனையானே தெரியாம போயிடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதை பத்தி தான் நான் தெரிஞ்சுக்க போறேன். சரி, சாத்தானை பத்தி தான் நம்ம படிக்க போறோம் அப்படின்ற ஆயிப்போச்சு. இப்போ இது முதல்ல யார் இந்த சாத்தான்? ஃபர்ஸ்ட் கேள்வியாதான் ஒருத்தர் பத்தி தெரியும், யார் இவன், எங்க இருந்து வந்தான், இவன் பேர் என்ன? நம்ம சாத்தான்னு சொல்றோம், நான் இவன் ஒரிஜினல் பேர் என்ன? இந்த டீட்டெயில் தான் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். சரி, அதை பத்தி பார்ப்போம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அதிகாலை மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயோ, ஜாதிகளை ஈனப்படுத்தினோடே நீ தலையில விட வெட்டப்பட்டாயோ. இது ஆங்கிலத்துல படிக்கும் போது ஓ லூசிஃபர் அப்படின்னு தான் அந்த வார்த்தையை ஆரம்பிக்கும். அப்போ வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, இது தமிழ் மொழிபெயர்க்கும் போது இப்படி மாத்திருக்காங்க. நான் ஆங்கிலத்துல இப்படிதான் இருக்கும். ஈப்ரு மொழியில ஏலின்னு இருக்கும். ஏலிங்கிறது தான் லூசிஃபருக்கான அர்த்தம். ஏலிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தமே வெளிச்சம், வெளிச்சத்தின் மகன். ஏன்னா லூசிஃபர் அப்படிங்கிறது தான் அவனோட நாமம், ஒரு நாமம். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இந்த லூசிஃபருங்கிற பேரு ஒரே முறை தான் பைபிள்ல போட்டிருக்கும், வேற எங்கேயுமே நீங்க தேடி பார்க்கலாம். தமிழ் பைபிள்ல தேட முடியாது. தமிழ் பைபிள்ல அந்த ஒரு முறையும் இருக்காது. ஆங்கில பைபிள்ல பாத்தீங்கன்னா ஒரே முறை இருக்கும், இந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். அதுக்கு வேண்டிதான் நான் அதை எடுத்தேன். அப்போ இந்த லூசிஃபர் இல்ல சாத்தான் அப்படிதான் எல்லா இடத்துலயும் சாத்தான் தான் வரும். ஆனா சாத்தான்ங்கிற பேர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 54 முறை போட்டிருக்கும் பைபிள்ல நீங்க படிச்சீங்கன்னா. சர்ப்பம், சாத்தான மறைமுகமா சர்ப்பம்பாங்க, அதை 38 முறை பயன்படுத்துறாங்க. சர்ப்பம் சாத்தான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 54 38. இது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டி சொல்றேன். இப்போ இது சாத்தானோட பெயர் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் இதுல இருந்து. இப்ப அவன் எப்பேற்பட்டவன்? ஏசாயா எசேக்கியல் 28ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17. சரி, அவன் பேர் தெரிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த விஷயம் நம்மளுக்கு என்ன தெரியணும், அவன் எப்பேற்பட்டவன், அதுதான் ரொம்ப முக்கியம். எசேக்கியல் 28ஆம் அதிகாரம் 12ல இருந்து 17. இங்க ஃபர்ஸ்ட் படிச்சு சொல்லிடுறேன். மனுபுத்திரனே நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அப்படின்னு போட்டிருக்கு. இங்க தீரு ராஜாங்கிறவர் பத்தி இல்லாம இதை சாத்தான தான் குறிக்குது. லூசிபரை பத்தி தான் அந்த கீழே எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா. இப்ப மேல படிங்க, இதை வச்சுட்டு நீங்க படிங்க, இப்ப இன்னும் நல்லா புரியும். நீ ஞானத்தால், ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன வருது? ஞானத்தால் நிறைந்தவன், பூர்ண அழகுள்ளவன். அவரை மாதிரி அழகே இல்லை. அடுத்தது
இது பின்னாடி பார்ப்போம். தேவனுடைய தோட்டத்தில் இருந்தான். பத்மராகம். படிக்கப்பெற்று. அதாவது இதுல போட்டிருக்கிற எல்லா கற்களும் வைரத்தோட பல மடங்கு உயர்ந்தது. இதுல போட்டிருக்கிற பாதி கற்கள் இது இன்னும் எடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு விலை உயர்ந்த கற்கள். நீங்க இதை பார்க்கவே முடியாது. அந்த கற்களால என்ன பண்ணிருக்காங்களாமா, அவனை மூடி வச்சிருக்காங்களாமா. இது ஒருத்தரை பத்தி சொல்லும் போது இது எப்படி சொல்றான்னா, இப்போ நீங்க நிறைய இந்த சினிமா நடிகைகள் இல்லை தொழிலெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே போட்டிருப்பாங்க, நகை ஃபுல்லா நகையா போட்டிருப்பாங்க, நகையிலேயே ட்ரெஸ் எல்லாம் செஞ்சு போட்டிருப்பாங்க, தங்கத்திலேயே. இது அப்படிதான் சொல்றது, அந்த கற்களாலேயே செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு. மேல படிங்க. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பரிசுத்த பர்வத்தில் முன்னே வைத்தேன். அக்னி ஜுவாலைக்கு நடுவுல நீ நடந்துட்டு போயிட்டு வந்துருந்த அப்படிங்கிற. அடுத்தது படிக்கணும், இதுதான் ரொம்ப முக்கியம். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் அப்படின்னா என்னன்னா, தேவன் யார் சிருஷ்டித்தா? தேவன் தான் லூசிபர், சாத்தானே சிருஷ்டித்தார். அதுதான் அங்க தெரியுது. இப்ப மேல படிங்க. உன்னைய மாதிரி பர்ஃபெக்டான ஆளை நான் பார்த்ததே இல்லைன்னு யார் சொல்றாங்க? தேவனே சாதாரண கொடுத்து சாட்சி கொடுத்த ஒரு இடம் இதுதான். உன்னைய மாதிரி நான் பர்ஃபெக்டான ஆளை நீங்க வேற யாருக்கும் இவ்வளவு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க நல்லா பதிச்சு பாருங்க. ஏசுறதுக்கே இவ்வளவு டீட்டெயில் இருக்காது. பொன்னாலையும் வெள்ளினா இந்த கற்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு விலையுயர்ந்த கற்கள். அப்ப தேவன் சாத்தானை எந்த இடத்துல வச்சிருந்திருக்காரு? இதுல இருந்து நம்மளுக்கு இதுதான் தெரியுது. கரெக்டுங்களா? சாத்தான் தீமை, அதாவது பொறாமை, பொய்களின் தந்தை, இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி சாத்தான் எந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்திருக்கான்? தேவனுக்கு ரொம்ப மிக அருகில இருந்திருக்கான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வசனத்தை படிச்சா எனக்கு அதான் தெரியுது. ஏன்னா தேவன் இவ்வளவு டீட்டெயிலா சொல்றாருன்னா ரொம்ப பக்கத்துல வச்சிருந்திருக்காரு. எது வரைக்கும்? பாவம் வர்ற வரைக்கும் தான். அந்த பாவம் வர்ற வரைக்கும் சாத்தான் எங்கேயோ இருந்திருக்கான். அதனாலயே என்னமோ காரணமோ தெரியல, அவன் அடுத்த இதுக்கு போறதுக்கு முயற்சி பண்ணிட்டான் போல. அப்ப இதுதான் சாத்தானின் தோற்றம். இது வந்து ஒரு தோற்றம் தான். நிறைய இடத்துல போட்டிருப்பான். வெளிப்படுத்துற விசேஷத்திலையும் போட்டிருப்பாங்க. இதை நம்ம பின்னாடி படிப்போம். அவ்வளோ இதா இருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மிக, அதாவது உயர்ந்த ஒரு தூதன், அவர் தூதன் தான். அப்ப இவ்வளவு மிக உயர்ந்த தூதன் ஏன் விழணும்? எல்லாமே கொடுத்தாச்சு. தேவனே ஒரு சாட்சி கொடுத்துட்டாரு, இப்படிப்பட்டவன உனக்கு பாவம் இருக்கிற வரைக்கும் உன்னை மாதிரி பர்ஃபெக்டான ஆளை நான் பார்க்கலப்பான்னு. படிப்போம். வெளிப்படுத்தல் விசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 இருந்து 9. இது சொல்படி பழைய பாம்பாகிய பெரிய ஒரு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே வீழ்த்தப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார். இதனாலதான் அவன் தள்ளப்பட்டான். அவன் தேவனை எதிர்த்து, அது வந்து ஒரு சொப்பனம், வெளிப்படுத்தல் விசேஷத்துல வர்ற ஒரு சொப்பனம். ஆனா இது வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்றாங்கன்னா, இது நடந்ததுக்கான ஒரு குறியீடு தான் இது அப்படின்னு. ஏன் அவன் தேவனுக்கு எதிர்ப்பாவே ஏன்னா இப்போ தேவனுக்கு அடுத்த வச்ச ஒருத்தன் ஏன் தேவனையே எதிர்க்கணும்? எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 16-17. வியாபாரத்தில்
பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி. எதனால தள்ளி விட்டார்? முதல் லைன் மட்டும் படிங்க. ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்திலிருந்து ஆகாதவன் என்று தள்ளி. அவனுக்குள் இருந்த அந்த மன மேட்டிமை, அவன் நம்மளோட அழகானவனும் கிடையாது, நம்மளோட புத்திசாலியும் கிடையாதுன்னு தேவனே சாட்சி கொடுத்துட்டாரு. இப்ப நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த மேட்டிமை வந்தோடனே அவன் தேவனுக்கு எதிராகவே போர் எடுத்துட்டான். அதனாலதான் தேவனாக தள்ளி விடுறாரு. இப்ப சாத்தான் போர் பண்ணா தோத்துட்டான், அப்படிதான் நம்ம வச்சுக்கணும். இதை விழுந்துட்டான். இப்ப அவனோட நோக்கம் என்ன? இதுதான் நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சிருச்சு. சரி, இதான்ப்பா சாத்தான், லூசிபர்னு அவன் பேரு, அவனோட நாமகரணம், அவன் இப்படிதான் இருந்தான், பெரிய கற்களால இருந்தான், தேவனுக்கு அடுத்தது பக்கத்திலே இருந்தான், அப்புறம் விழுந்தான். இப்ப அவன் விழுந்துட்டான், அவனுக்கே தெரியும் திரும்ப போரிட்டா என்ன ஆகும், தோத்துருவான். எனக்கு தெரியும் தேவனை எதுதான் நம்ம பண்ண முடியாது. அப்ப இதுதான் விஷயம்னா இது சாத்தானுக்கும் தெரியும். அப்ப ஏன் அவன் புதிய ஏற்பாடு ஃபுல்லா என்ன சொல்றாங்க, எச்சரிக்கையா இருங்க, எச்சரிக்கையா இருங்க, அவன் முழுங்குறதுக்கு ரெடியா இருக்கான். ஏன் சாத்தான் நம்மள முழுங்கணும்? சாத்தானுக்கு என்னெல்லாம் தெரியும், தேவனுக்கு எதிராக போவே பண்ண முடியாதுன்னு. இதைத்தான் இன்னைக்கு பார்க்க போறோம் டீட்டெயிலா. இது ஏன் சாத்தான் விழுந்தா, அவன் ஏன் நம்மளை பிடிக்கணும், நம்மளை ஏன் மாத்தணும், இதுல என்ன லாஜிக் இருக்கு, இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நம்மளுக்கான அந்த விஷயத்துக்கு வருவோம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் பகுதியை மட்டும் படிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிறோம். சர்ப்பமானது பந்தனமுள்ளதாய் இருந்தது, அது ஸ்திரீயை நோக்கி. இப்ப நம்மளுக்கு இது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். ஆதியாகமத்துல முதல் நடக்கிற பாவம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். இருந்தாலும் இதை நம்ம சாத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்ப்போம். இத்தனை நாள் நம்ம வந்து ஏவாள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து தான் பார்த்துருப்போம். இப்ப சாத்தானோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன அவங்க சொன்னான் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்ப இந்த சம்பவம் நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவனானவர் ஆதாமை சிருஷ்டிக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். ஒரு ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு, மனுஷியை சிருஷ்டிக்கிறார். 2 பேரும் தோட்டத்துல இருக்காங்க. இது நடந்து முடிச்சு இப்ப முதல் வசனத்துக்கு வராது. ஃபர்ஸ்ட் சர்ப்பம், இங்கதான் வந்து ஃபர்ஸ்ட் சாத்தானுக்கான அறிமுகம். சர்ப்பம் தான் சொல்றாங்க. சர்ப்பம் சாத்தான் 2 ஒண்ணுதான். மேல படிங்க. நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களையும் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. அங்க நிறுத்திக்கணும். இப்போ ஏவாளை பார்த்து சாத்தான் என்ன கேக்குது? முதல்ல அது ஒரு கேள்வி கேக்குது. அது என்ன கேள்வி? அப்போ என்ன கேள்வி கேட்டது? திரும்ப நாள் படிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன கேள்வி கேட்டுச்சு? இல்ல 3ஆம் அதிகாரம் முதல் வசனம் தான். அப்போ ஏவாளை பார்த்து என்ன சாத்தான் கேக்குது? தோட்டத்துல எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் புசிக்கலாமா? சாத்தானுக்கு என்ன தெரியும்? அங்க அந்த மரம் இருக்குன்னு தெரியும், கரெக்டா? அப்போ ஏவாளை ஏன் அந்த கேள்வி கேட்கணும்? ஏவாள்கிட்ட என்ன சொல்லிருக்கணும்? அந்த மரம் இருக்குது, நீ சாப்பிட்ட சூப்பரா, கண்ணெல்லாம் உனக்கு இதாயிரும், நீ தேவனு மாதிரி ஆயிருவேன்னு சொல்லியிருக்கலாம். சாத்தான் அதை சொல்லல. சாத்தான் என்ன சொல்றான்? கேள்விதான் கேட்கலாம். கேள்விதான் அங்க கேட்கப்படுது. நீங்க நல்லா பாருங்க, எல்லாத்தையும் நீ புசிக்கலாமா, உனக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் சாத்தான் முன் வைக்கிறான். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இந்த கேள்விதான் முதல்ல வரும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது நம்ம இது சர்ச்சுக்கு போறோம் வரோம் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், இதெல்லாம் கரெக்டானா? நம்ம போறோம் வரோம், அவன் லைஃப்ல எல்லாம் நடக்குது, என் லைஃப்ல எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இந்த கேள்விதான் முதல் என்ட்ரி நம்ம மனசுக்குள்ள அமைதியா. அதனாலதான் சர்ப்பம் பாங்க. சர்ப்பம் பாம்பு பார்த்திருக்கீங்களா? அண்ணன் வந்து ஃபாரஸ்ட்ல இருந்தப்போ நான் அடிக்கடி போவேன். பாம்பு அடிக்கடி அடிப்பாங்க, அங்க நிறைய பாம்பு ரெகுலரா வரும். 10 பாம்பு இருந்தாலும் பாம்பு இருக்கிற சத்தமே கேட்காது. கவனிச்சிருக்கீங்களா? பாம்பு நீங்க பாக்குற வரைக்கும் அது எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. அது நழுற சத்தம் கூட உங்களால கண்டே பிடிக்க முடியாது. அதை நீங்க பார்த்து அது உங்கள்கிட்ட கொத்துற வரைக்குமே அது சவுண்டே கேட்காது. அதுதான் சர்ப்பத்தோட மிகப்பெரிய பலம். ஏன்னா அது இருக்கிற இடமே தெரியாது. இதுதான் சாத்தான். நம்மளுக்குள்ள வர்றதும் தெரியாது, ஆக்கிரமிக்கிறதும் தெரியாது. அந்த கேள்வி அப்படி மெதுவா எழுப்போம்,
ஏவாளுக்கு எழுப்பின மாதிரி. ஏவாளுக்கு கேள்வியை தான் எழுப்பினான், அவன் தூண்டல. நீங்க நல்லா பாருங்க, இது வந்து சண்டே கிளாஸ்ல சொல்லியிருப்பாங்க ஏவாள் வஞ்சிக்கப்பட்ட கதைன்னு. அங்க வஞ்சிக்கலாம் இல்ல, ஒரே ஒரு கேள்விதான், ஏன்பா எல்லாத்தையும் நீ சாப்பிடலாமா, அவ்வளவுதான். ஏவாள்கிட்ட ஒரே கேள்விதான். அந்த அதுக்கு ஏவாள் பதில் பாருங்க. சர்வத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குடித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். இப்போ இந்த பதில் ஏவாள் கரெக்டான பதிலா கொடுத்திருக்காரு. கரெக்டா தேவன் என்ன சொன்னாரோ அதே பதில் தான், அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனா அந்த பதில் முடியும் போதே ஏவாளுக்கு ஒரு கேள்வி எழும்பி இருக்கும். ஏன் இதை சொல்லியிருப்பாரு? அத்தனை நாள் அவன் மறந்த விஷயத்த கூடி திடீர்னு அவங்களுக்கு என்ன யோசனை வந்திருக்குன்னா, ஆமா திரும்பி ஏன் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, ஏன் அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சாத்தான் மறைமுகமா என்ன பண்றான்னா ஞாபகப்படுத்துறான், அவங்களோட பழைய விஷயத்தை ஞாபகப்படுத்துறான். உங்களுக்கு எனக்கு அப்படிதான், நீ அப்ப அங்க நல்லா தானே இருந்த, இங்க வந்து தானே உனக்கு எல்லா பிரச்சனையும், அது அமைதியா உங்க காதுகரையில வந்து இது ஓதும். அதுதான் விஷயம். அங்க இங்க ஏவாள்கிட்ட அவன் மறைமுகமா ஒரு கேள்வி மூலியமா என்ன பண்றான், ஞாபகப்படுத்துறான். அந்த மரம் அங்க இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா, தேவன் சொன்னார்ல, ஏன் சொன்னார். ஏவாளுக்கு அந்த கேள்வி வந்திருக்கும், உடனே வந்திருக்கும், இங்க பதில் ஏன்னா அதனாலதான் அடுத்த வசனத்தை நான் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நல்லா. ஏவாள்கிட்ட ஒரே அந்த பதில் சொன்னோடனே ஏவாளுக்கு இன்னொரு இது வந்திருக்கும், நம்ம கிட்டேயே சொல்லியே ஆதாம்கிட்ட தானே சொன்னாரு, நம்ம கிட்ட சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லை. கரெக்டுங்களா? நீங்க அதுக்கு 2வது அதிகாரம் பாத்தீங்கன்னா ஆதாம்கிட்ட தான் சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் நடந்து முடிச்சுட்டு தான் ஏவாளே என்ட்ரி ஆயிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி ஆதாம் சொல்லியிருக்காரு இது, அதனாலதான் ஏவாள் இங்க சொல்றாங்க. நீங்க 2ஆம் வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா தெரியும், ஆதாம் படைச்சாரு, ஆதாம் படிச்சுட்டு ஆதாம்கிட்ட தான் அதை சொல்றாரு, ஏவாள்கிட்ட இல்ல. ஏவாள் அந்த இடத்துல என்ட்ரியிலே இல்லை, அதுக்கப்புறம் தான் உருவாக்கப்படுறா. ஆனா ஏவாள் தெளிவா சொல்றாங்க பதில. சொல்லும் போதே என்ன வந்திருக்கும், புருஷன்ட்ட தானே சொன்னாரு, நம்ம எல்லா ஏவாளா இருந்தாலும் மனைவி தானே, புருஷன்ட்ட தானே, நம்ம கிட்ட இல்லையே. இது நம்மளும் யோசிப்போம், கரெக்டுங்களா? யாரோ இதுதானே, நம்மளுக்கு இல்லை. அப்போ ஏவாளோட பதிலேயே சாத்தான் ஏவாளோட மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டான். சரி, இது தட்டினா உழுகிற கேஸ் தான், இது கண்டிப்பா நம்ம எடுத்துடலாம் அப்படிங்க. நீங்க அடுத்த வசனத்தை படிங்களா. இப்போ அப்பொழுது சர்வம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. இப்போ சாத்தான் என்ன சொல்ற அதை எக்ஸ்பிளைன் பண்றான். ஆல்ரெடி ஏவாளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுதான். ஆதாம்கிட்ட சொல்லும் போதே, தம்பி இதை நீ சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆவ, கண்ணு திறக்கப்படும், நீ பாவத்துக்குள்ள வந்துருவ அப்படின்னு தேவன் சொல்லிதான் எச்சரிச்சு அங்க வச்சாரு. ஏவாள் அதை தான் சொல்றா. சாத்தான் அந்த பதிலை எடுத்து இன்னும் விவரிச்சு சொல்லிட்டான். அவன் போய் சொல்லாங்க, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அது பின்னாடி நான் காட்டுறேன். அவன் போய் சொல்ல அங்க என்ன சொல்லிட்டான், இது கரெக்ட் தான், ஆனா இதோட நீ இன்னொன்னு சேர்த்துக்கோ, இதை சாப்பிட்ட இன்னும் நீ மேல வந்துருவ. சாத்தான் உளுந்ததே இதனாலதான். அவனோட மெயின் மோட்டிவ் என்னன்னா, சரி கேள்வியை கேட்டுட்டோம், அந்த அம்மா மனசுல சந்தேகத்தையும் கொண்டு வந்துட்டோம், அந்த சந்தேகத்தை நான் உறுதிப்படுத்தணுமா இல்லையா, அப்பதானே நம்ம போய் சாப்பிட முடியும், ஏவாள் போய் சாப்பிடணும். அப்ப சந்தேகத்தை நான் உறுதிப்படுத்தினா என்ன பண்ண முடியும், அந்த பதில இருந்தே நான் கொண்டு போகணும். புதுசா நான் இந்த கேள்வி கேட்டக்கூடாது. நாம நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்படிதான், நம்மளுக்கு ஏதாவது கேள்வி, நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் எழுந்துச்சுன்னா அந்த சந்தேகத்தை சுத்தியே தான் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம், அதை தாண்டி யோசிக்க மாட்டோம். இந்த பிரச்சனை வந்துருச்சா, அந்த பிரச்சனைக்குள்ளேயே யோசிச்சுட்டு போறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்களே அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போயிடும். நம்மளா தேடி அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கொடுக்குறோம், அதாவது பதில் கொடுக்குறோம், நம்ம ஏதாவது பண்ணி இன்னும் பிரச்சனையை கொண்டு வருவோம். அது வழக்கமா நடக்கும், நானே அதான் பண்ணுவேன். இங்க ஏவாள்கிட்ட இருந்தது கரெக்டா, அந்த அம்மா பதில் சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, சாப்பிட்டா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு. சாத்தான் அதை பார்த்துட்டான், அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, சரி நம்ம ஒண்ணுமே பண்ண வேண்டாம், அது அப்படியே திரும்ப தேவன் சொன்னதே சொல்லுவோம். இப்ப அடுத்த வசனத்தை கவனிங்க. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கும் நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு புசிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதின் கனியை பறித்து புசித்து தன் கூந்தலுக்கும். சரி, இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா,
சாத்தான் அந்த வழியை காட்டிட்டான். நீ சொன்னது கரெக்ட் தான், இதோட இது எக்ஸ்டென்ஷன் ஆகுதுன்னு. இப்போ அது நடந்தோடனே நம்ம ரெடி ஆயிடுச்சு. கேள்வி கேட்டு பதில் வரும்போதே சாத்தானுக்கு என்ன தெரியும், நம்ம ரெடி ஆயிடுச்சுன்னு. நம்ம சும்மா இப்படி ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்டாவே போதும் அப்படின்ட்டு. இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஏவாள் இடத்துல நம்மளை எடுத்துக்கோங்க, என்னையும் உங்களையும் எடுத்துக்கோங்களேன். நம்ம ரெகுலரா சர்ச்சுக்கு வரோம், ப்ரே பண்றோம், அப்பா எடுக்கிறோம், திரும்ப போறோம், ரெகுலரா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஏதேன் தோட்டத்துல 2 பேர் ரெகுலரா அந்த வாழ்க்கையை பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் ஒரு சின்ன சந்தேகம், கேள்வி உங்க மனசுல வருது. இதை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், இதனால என்ன நடக்குது, நம்மளுக்கு வாழ்க்கையில ஏதாவது முன்னேற்றம் நடந்திருக்கா, இல்ல காசு முன்னேறி இருக்கா, வீடு வந்திருக்கா, ஏன் ஒரு நாள் அப்படியே கேப் விடக்கூடாது, ஒரு வாரம் கேப் விடுவோமே, ஒரு வாரம் கேப் விடுறதாட்டி என்ன ஆக போகுது. இதுதான் அந்த சந்தேகம், இதுதான் அந்த கேள்வி. அந்த கேள்வி உங்களுக்கு அடுத்த எங்க போகும், ஒரு வாரம் கேப் விடுவோமே, அந்த ஒரு வாரம் கேப் எங்க போகும், 1 மாசமாகும். இப்படிதான் சாத்தான் வேலை செய்வான். திடீர்னு மேல இருந்து குதிச்சு நீ அங்க போக கூடாதுன்னு தடுத்தெல்லாம் நிறுத்த மாட்டான். நம்ம படத்தெல்லாம் பார்ப்போம், அப்படியெல்லாம் நிறுத்துறது சாத்தானோட வேலை கிடையாது. இங்க அப்படிதான் அவன் பண்றான். அவன் நினைச்சிருந்தானா ரக்கையை விரிச்சிட்டு வந்துட்டு நீங்க இதை சாப்பிடா இதை சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அமைதியா சர்வ மூலியமா வந்து காதுல மெதுவா சொல்றான். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த ஏதேன் தோட்டத்துல 2 பேர் தான் இருக்காங்க கரெக்டா, ஆதாம் ஏவாள். சர்வம் பேசிட்டு இருக்கு, ஆதாம் எங்க கிட்டதான் இருந்திருப்பாரு. அவன் அது எவ்வளவு ஸ்லோவா பேசியிருந்தா ஆதாம் இந்த விஷயமே தெரிஞ்சிருக்காரு, அவ்வளவு மெதுவா பேசியிருக்கும். இப்படிதான் நமக்குள் சாத்தான் நுழையான். ஏவாளுக்கு தெரிந்த விஷயத்தையே திரும்ப சொல்லி பாவத்துல விழுந்து வச்சான். அங்க அவன் பொய்யே சொல்ல, நான் அது மேல சொல்லும் போது உங்களுக்கு தெரியும், அங்க பொய்யே சொல்லல, அவன் சொன்ன விஷயத்தை திரும்ப சொன்னான், பாவத்துல விழுந்துட்டாங்க. இதேதான் நம்மளுக்கு நடக்கும். நீ சர்ச்சுக்கெல்லாம் போற கரெக்டா தான் இருக்க, ஆனா நீ நல்லா பாரு உன் பக்கத்துல இருக்கிறவன் நல்லா இருக்கானே அப்படிங்கும். ஆமா நம்ம கிட்ட தோணும், ஆமா அவன் நல்லா தானே இருக்கான், அப்ப நம்மளுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம், இதே சர்ச்சுக்கு வர்ற நம்மளுக்கும் அவனுக்கு ஒரு வித்தியாசம் வேணும்ல. இதுதான் சாத்தான் நுழைகிற வழி. இது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுவும் இந்த கடைசி காலத்தில் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நீங்க இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 100 மீட்டர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் விடுவாங்க. அந்த 100 மீட்டர் ஓடுறது வந்து உசைன் போல்ட்னு ஒருத்தர், அவர் ரொம்ப உலக ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரியும். 10 செகண்ட் தான், 10 செகண்ட்ல 100 மீட்டரை கடந்துருவாங்க. இந்த ரேஸ் வந்து இப்படி நீங்க கண்ணு மூடி தரக்குள்ள போயிடுவாங்க. 10,000 மீட்டர் இருக்குது, அதாவது 10 கிலோமீட்டர், இதுவும் ஒரு ரேஸ் இருக்குது. மணிக்கணக்கில் ஓடுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஓடுவாங்க. கடைசி முடிகிற அந்த ஒரு 100 மீட்டர்ல அவங்க கொடுக்குற ஸ்பீடு யாராலையும் கொடுப்பாங்க. அது கடைசி அந்த 100 மீட்டர்ல எவன் வேகமா போறானோ அவன் தான் ஜெயிச்சான். ஆனா அந்த 100 மீட்டர் ஸ்பீடுக்கு அவன் 2 மணி நேரம் ஓடணும். 2.5 மணி நேரம் ஓடினாதான் அந்த 100 மீட்டருக்கு அவன் அந்த ஸ்டாமினாவை சேர்த்து வச்சுக்கிட்டே வருவான். கடைசி அந்த 100 மீட்டர் அவன் தெரிஞ்சிடும், 100 மீட்டர் தான் கடைசி லேப்புமாங்க. கடைசி லேப்னா ஓட ஆரம்பிச்சிடும். இது ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம 2.5 மணி நேரம் ஓடி இருப்போம், கடைசி தருவாயில வந்துருச்சு, இப்ப நம்ம மிஸ் ஆச்சு, அவ்வளவுதான். அண்ணன் சொல்ற மாதிரி தான், இந்த 100 இது வரலைன்னா முடிஞ்சு. அந்த கடைசி 100 மீட்டர் தருவாயில தான் இருக்கும். உலகம் ரொம்ப 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 வேகமா போயிட்டு இருக்கு. நீங்களான்னு நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏவாள் காலத்துல இல்ல, ஏவாள் காலத்துல நிறைய டைம் இருந்துச்சு. அவங்க பாவம் பண்ணாங்க, விழுந்தாங்க, நோவா வந்தாரு, ஆபிரகாம் வந்தாரு, நிறைய வந்து கடைசியில இயேசு கிறிஸ்து வந்து கொடுத்துட்டாரு. ஆனா அவர் கொடுத்துட்டு போகும்போதே சீக்கிரம் வருவேன்ட்டாரு. 2025 ஆயிடுச்சு. அவரோட சீக்கிரம் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, தேவனுக்கு தான் தெரியும். ஆனா அவர் வரும்போது நம்ம தயாரா இருக்கிறோமா? இந்த சின்ன கேள்வி, சின்ன சந்தேகம் நமக்குள்ள இருக்கா? இருந்தால் அது இப்பவே நம்ம தூக்கி வெளியே வச்சிடணும். இல்லை என்றால் நான் வார வாரம் வந்தும் வார வாரம் அப்பரசம் எடுத்தோம் நான் உலகத்தை பார்த்துட்டு இருந்தேன்னா என்னோட ரேஸ்ல நான் தோத்துருவேன். ஏவாள் தோத்துட்டாங்க. அது ஒரு விதத்தில் நல்லதாக இருந்தாலும், ஏன்னா வேத ஆராய்ச்சியில் அப்படிதான் சொல்லுவாங்க, ஏவாள் தோத்தது நல்லது, இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிடைச்சாரு. அது இல்லைன்னா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க மாட்டார். தேவனோட அன்பே தெரியாம போயிருக்கும் நம்மளுக்கு. அதனால ஏவாள் விழுந்தது வேற விஷயம், ஆனா விழுகாம இருந்ததுன்னா நித்திய வாழ்க்கை அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இதுதான் நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரி, மேல படிப்போம். இப்ப நான் சொன்ன மாதிரியே நீங்க திரும்ப அதே வசனத்தை இப்ப அடுத்த வசனத்தை படிங்க. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதில் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். சரி, இது இப்படி கொடுத்துட்டாச்சு, பாவத்துல விழுந்தாச்சு, தேவன் வர்றாரு, தேடுறாரு, கேட்கிறாரு. அங்கேயே அவரும் கேள்விதான் கேட்கிறாரு, எங்க இருக்க ஆதாமேன்னு.
ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னா பாவத்துல விழுதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ தேவனோட பதில் பாருங்க. அவங்களுக்கு ஒரு சரி நீ பாவத்துல விழுந்துட்ட, நீ நிர்வாணின்னு உனக்கே தெரிஞ்சு போச்சு, உனக்கு ஒரு தோல் உடைய கொடுக்குறேன், உன்னை தேவன்ல இருந்து வெளியே போக வச்சிடறேன். அதோட முடிஞ்சு. அங்க தேவன் கடைசியா சொல்ற விஷயத்த பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 4-5 ஆதியாகமம். இல்ல சாரி 4ஆம் அதிகாரம் 22. 4ஆம் அதிகாரம் இல்ல ஒரே நிமிஷம். 3ஆம் அதிகாரம் 22 மன்னிக்கும். 3ஆம் அதிகாரம் 22 தேவனாகிய கர்த்தர். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கடைசியா தேவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. முடிஞ்சோடனே அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க. முதல்ல என்ன சொல்றாரு தேவன்? நன்மை தீமை அறியத்தக்கதாய். சாத்தா நாங்க என்ன சொன்னா, நீ இதை சாப்பிட்டா ஃபர்ஸ்ட் உனக்கு என்ன நடக்கும், அடுத்தது சாத்தா நாங்க என்ன சொன்னா, நீ யார மாதிரி ஆவ, அதேதான் தேவன் சொல்றாரு. மேல அப்போ தேவன் சொன்ன விஷயம், சாத்தான் சொன்னது அப்படியே, தேவன் சொன்னது அப்படியே தான் சாத்தான் சொன்னதுதான். அவங்க பொய்யே சொல்ல. அவன் என்ன சொன்னா, இது பண்ணினா உனக்கு இது நடக்கும் அப்படின்னு அவன் கொடுத்த பதிலே எக்ஸ்டென்ஷன் எடுத்துக்கிட்டான். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கு அப்படிதான் எக்ஸ்டென்ஷன் எடுக்கிறான். அப்போ சாத்தான் செய்யற முதல் விஷயம் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழுப்பு, நம்ம பண்ற விஷயம் கரெக்டா? அது அப்படி கொஞ்சம் நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருவான். நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கே தெரியாது, பாம்பு மாதிரி தான். உங்களுக்கே தெரியாம அந்த கேள்வி வந்துச்சுனாவே அங்க சந்தேகம் வந்துடும். சந்தேகம் வந்தாவே நம்ம பண்ற காரியமே சந்தேகம் வந்துருச்சுன்னா நம்ம மனசு ஒரு நிலையா இருக்காது. குந்தி குந்தி நடக்கிற மாதிரி தான். நீ ஒரு சைடு இங்கேயும் ஒரு சைடு இங்கேயும் நடந்தேன்னா தேவன் என்ன சொல்றாரு, உன்னை வாந்தி பண்ணி போடுவேங்கிறது. அது ரொம்ப ஒரு அருவருப்பான ஒரு வார்த்தை தான். அவருக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. நீ ஒன்னா அந்த சைடு இருக்க, அதையும் சொல்ற, நீ அந்த சைடு இரு, பிரச்சனையே இல்லை. ஆனா இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் இருந்தீங்கன்னா உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். நான் சபைக்கும் வருவேன், என்னோட ஐதீகத்தையும் நான் ஃபாலோ பண்ணிக்குவேன்ப்பா. அதையும் என்னால விட முடியாது, ஏன்னா பாரம்பரியமா வருது. அது வேஸ்ட். அதுக்கு நீ அப்படியே இருந்துக்கோ, அதை பத்தி கூட நான் கவலைப்பட மாட்டேன். நீ என்னைக்கு என் மகனா ஞானஸ்தானம் எடுத்து உள்ள வந்துட்டியோ, எவ்வளவு பிரச்சனை நடந்தாலும் நீங்க தான் இருக்கும். அங்க வெளி உலகத்தை பார்த்து நீ அங்க சூடு போட்டீங்கன்னா இங்க இருந்து நான் உன்னை என் ஜீவ புஸ்தகத்துல இருந்து என்ன பண்ணுவேன், கிறுக்கி போடுவேன்னு, வாந்தி பண்ணுவேன், கிறுக்கி போடுவேன். இதெல்லாம் ரொம்ப இந்த வார்த்தை. அதை தேவன் இதுக்குதான் பயன்படுத்துறாரு. அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ரெண்டும் கட்டானா இருக்குது. ஏவாள் ஆயிட்டாங்க ரெண்டு கட்டானா. அவங்களுக்கு கொடுத்த அந்த வாக்கியத்தை அவர் இழந்து போட்டார். அவர் ஏதான் தேடல துரத்துற வரைக்கும் அவர் துரத்திட்டாங்க, வேலையே போட்டார், நீ திரும்பி உள்ள வந்துடக்கூடாதுன்னு. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த சபையில் உள்ள இருப்போமே, ஆனால் இந்த ரெண்டும் கட்டான் இருக்கக்கூடாது. அது இருக்கக்கூடாது என்றால் சாத்தான் அந்த கேள்வி எழுப்புறதுக்கு நாம் விடக்கூடாது. அங்க விட்டுட்டோம்னா சந்தேகம் வந்துடும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதைத்தான் இப்போ இதே பார்த்தீங்கன்னா உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சரி, இந்த கேள்வியே வரக்கூடாதுப்பா, எனக்கு எப்ப பிரச்சனை வந்தாலும் நான் எதை நம்புறது? நீ சொல்ற பிரச்சனை எனக்கு வந்துகிட்டே இருக்கும், அப்ப நான் எனக்கு கேள்வி சந்தேகம் வந்துதானே ஆகணும். இந்த சந்தேகமே வரக்கூடாதுன்னா நீங்க இந்த வசனத்தோட முதல் லைனை மட்டும் படிக்க போதும். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவ்வளவுதான். இந்த கேள்வி உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னா நீங்க என்ன நம்பணும்? 100% என்ன நம்பணும்? அவர் என் முன்னாடி தான் இருக்காரு, அவ்வளவுதான். அதை ஏவாள் நம்பி இருந்தாங்கன்னா அவங்க அங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. ஏவாள் இல்ல தேவன் ஏதேன் தோட்டத்திலேயே தான் இருக்காருன்னு நம்பி இருந்தாங்கன்னா அவங்க அந்த தப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, அப்படி எங்கேயோ இருக்காரு, எப்பாச்சும் ஒரு தடவை தான் வருவாரு, அப்ப பாத்துக்கோணும். நீங்களும் நானும் இதே எண்ணத்தோட இருந்தோமே ஆனால் மிக மிக கஷ்டம். எப்பவோ வரப்போறாரு, அப்ப பாத்துக்கலாம். திருடன் வருவதை போல் வருவேன் இருக்கு. அப்ப நீங்களும் நானும் உறுதியாக பிரச்சனை கஷ்டம் எனக்குள்ள அந்த கேள்வி வரப்போகுதுன்னு நீங்க நினைச்சாவே முதல்ல இந்த வசனத்தை எடுத்து படிச்சிருக்கு. எனக்கு முன்னாடி யார் இருக்கா, எனக்குள்ள கேள்வியே வராது. நீங்க இதை எடுத்துட்டீங்கன்னா அது வராது. இது இல்லைன்னா அது கண்டிப்பா வந்துடும்.
இப்போ இத பத்தி இப்ப சாத்தானோட முதல் விஷயத்த பார்த்தாச்சு. இதுதான் முதல் என்ட்ரி. முதல்ல இப்படிதான் வரான், இதைத்தான் பண்றான். இப்ப இத நான் முறியடிக்கணும்னா எனக்கு என்ன தெரியணும்? தேவன் என்னோடு இருக்கிறார், அவர் என் முன்னாடியே தான் போயிட்டு இருக்கிறார். இப்ப அடுத்த விஷயம், அடுத்த என்ன அவன் நம்மளை பார்க்க போறான், எப்படி நம்மள சரி முதல்ல இப்படி இப்படி ஒரு ஒரு விஷயம் மூலியமா நம்ம மனதுக்குள்ள வரான். அடுத்தது எப்படி வரான்? மத்தேயு 4ஆம் அதிகாரம் நம்ம படிச்ச வசனங்கள் தான் 1-3. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். இது சோதிக்கப்படுறதுக்குனே இயேசு கிறிஸ்துவ தயார் பண்ணி பாளையத்துக்கு அனுப்பப்படுறாரு ஆவியானவர் மூலியமா. மேல படிங்க. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். இப்போ இங்க நம்மளுக்கு எல்லாம் திரும்ப தெரிந்த ஒரு சம்பவம் தான். இதுவும் நம்ம சாத்தான் ஆங்கிள் இருந்தே பார்ப்போம். இங்க சோதனைக்காரன் போடுறது சாத்தானோட மறுபெயர் தான். அது நிறைய நாமகரணம், அதுல இதுவும் ஒரு நாமகரணம். அப்ப இங்க சாத்தான் இயேசு கிறிஸ்து 40 நாள் இருந்து வராரு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். அவர் உடலாலும் ஆவியாலும் சோர்வா இருக்காரு. அது அவனுக்கு சாத்தானுக்கு அது ஒரு விஷயம் தெரியும். இப்ப அவன் முன்னாடி நிக்கிறான். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்? இல்ல முதல்ல அது படிச்சதே திரும்ப படிங்க. இதுக்கு முன்னாடி அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனேயானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். அப்ப இங்க சாத்தான் இத நம்ம நிறைய வாட்டி படிச்சிருக்கோம். இது எப்படி நம்ம இது அதாவது எடுத்துக்குவோம்னா, சாத்தான் என்ன பண்றான்? இயேசுவை டெம்ப்ட் படுத்துறான். அது தமிழ் வார்த்தை ஆசை காட்டுறான். நீ பசியில இருக்க, இத கல்ல என்னவா மாத்திக்கோ, பெரிய கல் இருக்கு, அது அப்பமா மாத்திக்கோ அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? ஆசை காட்டுறான். இதை இன்னொரு விதத்திலயும் நீங்க எடுத்துக்கலாம். அந்த முதல் லைனை படிங்க. நீ இதுதான் சாத்தானுக்கு தேவை. அவன் அங்க என்ன சொல்றானா, நீ உன்னை நிரூபி, உன்னால முடியும், நீ ஏன் எல்லாத்தையும் தேவனிடத்திலேயே போற, நீ ஏன் பண்ண, நீ பண்ண. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அவ்வளவு பெரிய கல்ல அப்பமா மாத்தனா அவரால் சாப்பிட்டுக்க முடியுமா? அவ்வளவு பெரிய கல்லு. அவன் அங்க சொல்ல வர்றதே, உன்னை நீ நிரூபிப்பா, உன்னாலதான் எல்லாம் முடியுமே, நீ இதை பண்ணிக்கோ, அவ்வளவுதான் முடிஞ்சு. தேவனிடத்துல ஏன்பா சும்மா போயிட்டு இருக்கிற? சாத்தான் ஒரு 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 கான்வர்சேஷன், ஒரு உறவை உண்டாகலாம் இயேசு கிறிஸ்துட்ட. ஏவாள்கிட்ட பண்ண அதே கான்வர்சேஷன் தான். ஆனா இங்க இயேசு கிறிஸ்துவ பத்தி சாத்தானுக்கு நல்லா தெரியும். சாத்தான் இவர்கிட்ட நேரா போய் சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது. அவன் என்ன சொல்றான்? நீ தேவன்கிட்ட ஏன்பா, அவன் வந்த வழியே தான், தேவன்கிட்ட ஏன்பா போற? நீ உங்ககிட்ட தானே எல்லா பவரும் இருக்கு, நீ தான் பிசாசை விரட்டுவ, எல்லா அற்புத அடையாளம் செஞ்சிருக்க, கல்ல இது பண்ணிக்க, நீ தான் தேவனுடைய குமாரன் ஆச்சு. இதே தான் நம்ம கிட்டயும் வருவோம். உன்னாலதான் எல்லாம் முடியுமில்லப்பா, நீ ஏன்பா சும்மா ஜவம் பண்ணிட்டு இருக்கிற, உன்கிட்டதான் எல்லா இதுவும் இருக்குது இல்ல, நீ உன் சுய புத்தியில பண்ணு. இதுதான் சாத்தானோட நெக்ஸ்ட் என்ட்ரி. அவன் உங்களை சுயமா யோசிக்க சொல்லுவான். ஏன்? நீங்க சுயமா யோசிக்கனாவே என்ன நடக்குங்க? பிரச்சனை தான். நம்ம சுயமா யோசிக்க ஆரம்பிச்சோம், உலகத்தார் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோம், பிரச்சனை தான். அங்க சாத்தான் நிரூபிக்கிறது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவோட அற்புத அடையாளங்களை பாக்குறதுக்கு வேண்டியும் இல்ல, அவரோட சக்தியை பாக்குறதுக்கு வேண்டியும் இல்ல, அவரை தேவன் இடத்துல இருந்து பிரிக்கிறது. நீ இங்க இருந்து பிரிஞ்சுட்டினாவே போதும், நீ என் கூட வந்துருவ. நீங்க அடுத்தது எல்லாம் பாருங்களேன், நான் உனக்கு என் உலகத்தை கொடுக்குறேன், அங்க மாதிரி ஆசையெல்லாம் காட்டுவேன். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நீ தேவனுடைய குமாரனே ஆனான்னு தான் இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீ அவரோட குமாரன் தான், நீ அவர் இல்லாம நீயே செயல்பட. நீங்களும் நானும் ஏதாவது பிரச்சனை வரும்போது முதல்ல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்றோமா? அது பண்றதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இது வருதா? இல்ல நம்மளே பார்த்துக்கலாம், நம்மளே சமாளிச்சுக்கணும், நம்மளுக்கு தான் ஞானம் இருக்கு, நம்ம தான் நிறைய படிச்சிருக்கோமே. இதுதான் சாத்தானுடைய அடுத்த சூழ்ச்சி. உங்களை பலப்படுத்துவான். எப்படி? உனக்கு ஞானம் இருக்குப்பா, நீ பண்ணு, என்ன உன்னால பண்ண முடியாத ஏதாவது விஷயம் இருக்குதா,
அப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? சரி, நம்மளால பண்ண முடியும் போல. இது மிகவும் மிகவும் நம்மளுக்கு ஆபத்தான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது. இதே வசனத்தை அற்புத அடையாளத்துக்கு சொல்லுவாங்க. ஆனா நான் இதை இப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் நான் தேவன் மீது தான் சாய வேண்டும், தேவனோட தான் இருக்க முடியும். தேவன் அதைத்தான் விரும்புகிறார். என் பையன் என் இதுலதான் இருக்கும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவோட அடுத்த பதில் பாருங்களேன். அதனாலதான் அவர் அந்த வார்த்தையவே சொல்றாரு, நான் என் அப்பாவோட தான் இருப்பேங்கிறத அவர் எப்படி சொல்றாருன்னு பாருங்களேன். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார் என்று எழுதியிருக்கிறது என்றார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, அவர் இல்லாம என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. யாரு இதை சொல்றது? அவருக்கு தெரியாதா? அவரே என்ன சொல்றாரு, சாத்தான்ட்ட நிரூபிக்கல. அவர் சாத்தானுக்கு நிரூபிக்கிறதுக்கு எத்தனை நேரம் ஆயிருக்கும்? அவருக்கு நிரூபிக்கல. அவர் ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாரு, நான் அவர் சொல்லாம நான் எதையும் செய்ய முடியாது. அவருக்கு வேண்டிதான் நான் இங்க வந்தேன். அப்ப இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு என்ன சொல்றாரு, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம், என் வாழ்க்கையே உனக்கு முடிய போகுதுனால நீ யாரை நம்பிடு? தேவனுடைய வார்த்தை எதுல இருக்கு? நம்ம கையிலேயே தான் இருக்கு. வெளியெல்லாம் தேடாதீங்க, வெளியே எங்கேயுமே கிடையாது. வெளியே கள்ள உபதேசம் வேணா இருக்குது நிறைய இந்த போஸ்டர் எல்லாம் அடிச்சு பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கும். அமாவாசை ஜபம் என்னென்னமோ ஜபம்லாம் வந்துருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா விடிய பௌர்ணமி, அமாவாசை, கார்த்திகை தீபம்லாம் வந்துருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம். ரொம்ப மோசமானது. ஆனா உங்க கையிலேயே என்ன இருக்கு? அவரோட வார்த்தை. அவ்வளவுதான். அது ஆதியாமத்துல இருந்து வெளிப்படுத்துறது அவர் வார்த்தை தான். நீங்க ஒரு வசனத்தையும் படிச்சு பார்க்கும்போது ஒரு வசனம் 10 நாள் நீங்க படிச்சீங்கன்னா 10 விதமா உங்களுக்கு அர்த்தம் புரியும். நான் அனுபவிச்சிருக்கேன். நான் இது ஒரு வாட்டி நான் ரெடி பண்ணும்போது, நான் திங்கக்கிழமை ஆரம்பிப்பேன், ஒரு வசனத்தை அப்படியே அசை போட்டுக்கிட்டே இருப்பேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வாட்டியும் அசை போடும் போதும் வேற அர்த்தம் தான் கிடைக்கும். ஒரு வாட்டி கூட ஒரே அர்த்தம் கிடைச்சதே. இது பைபிளுக்கே உண்டான சிறப்பு. நீங்க வெளிப்படுத்தல் படிக்கும் போது ஆதியாகமத்துல அதுல கனெக்ஷன் இருக்கும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது எப்படி இப்படி எழுதியிருப்பாங்கன்னே தெரியாது. எந்த புக்லயுமே இந்த மாதிரி கனெக்ஷனே இருக்காது. ஆபிரகாம் சொன்ன விஷயத்தை கொண்டு போய் வெளிப்படுத்தல வச்சிருப்பாங்க ஒரு இந்த இடத்துல. அப்ப இந்த வசனம், இந்த சத்தியம் தான் இயேசு கிறிஸ்து நமக்காக விட்டு போனது. அவர் சொல்ற ஒரே விஷயம், சாத்தானே உனக்கு முன்னாடி வந்தாலும் என்ன பண்ணும்? உன் சுய புத்தியில சாஞ்சிராத. எல்லா சக்தி இருந்த எனக்கு எல்லா அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டது. ஆனா அவரே என்ன சொல்லிட்டாரு, என் சுய புத்தினாலாம் இல்லை, அங்க இருந்து பேசுறதான் நான் பேசுறேன். என் தேவன் என் பிதா என்ன பேசுறாரோ அதுதான் பேசுறேன். நீங்களும் நானும் இதைத்தான் எடுத்துக்கொள்வது. இதுதான் அடுத்த விஷயம். சாத்தான் இந்த 2 விஷயத்துலதான் நம்ம குழப்பம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. நிறைய பேய் படம், ஆங்கிலத்துல நிறைய பேய் படம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா பேய் பிடிச்சிருக்கும், ஏதாவது இது பண்ணுவாங்க. அந்த பேயிட்டு இருந்து தப்பிக்கிறதுக்கு எதுக்குள்ள ஓடிடுவாங்க? சர்ச்சுக்குள்ள இல்லை டெம்பிள் கோயிலுக்குள்ள ஓடிடுவாங்க. ஏன்னா அந்த பேய் வந்து என்ன ஆகுமாமா, வராதாமா. அந்த இடத்துல அதை நீங்க அது கிராஃபிக்கார பண்ணி கட்டிடுவாங்க. அந்த கதவு கிட்ட அப்படியே கரண்ட் போற மாதிரி. யூதாஸ் காரியத்தை சாத்தான் நுழையும் போது யூதாஸ் காரியத்தை யார் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாரு? அதுதான் சாத்தான். சாத்தானுக்கு இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ற கூடிய உரிமை இருக்கு. ஆனா உங்க மனதுக்குள்ள வர்றதுக்கு உங்க கையில தான் இருக்கு. யூதாஸ் விட்டுட்டாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பக்கத்துல உட்கார்ந்து கூட அவரால் ஒண்ணும் பண்ண முடியல. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நீ செய்யற காரியத்தை சீக்கிரம் செய். ஏன்னா அவருக்கு தெரியும். அவர் சொல்ல அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்ல, பேதுருவை பத்தி சொன்னாரு. ஆனா ஏன் யூதாஸ் காரியத்தை பத்தி சொல்ல? ஏன்னா அது யார் கையில கொடுத்துட்டாரு? இயேசு கிறிஸ்து உங்க கையிலே கொடுத்துட்டாரு, நம்ம கையில கொடுத்துட்டாரு. உன் இஷ்டம், நீ விட்டினா அவனை முழுகிட்டு போயிடுவான். விடு. நீ என் தேவனுடைய என் பிதாவோட வார்த்தையை நான் எப்படி எடுத்துறோம், நீ அதை எடுத்தீங்கன்னா அவன் பக்கத்திலே வர முடியாது. அதனால கொம்பு வச்சு ரக்க வச்செல்லாம் வரப்போறது இல்லை. ரொம்ப மெதுவா அமைதியா உனக்கே தெரியாம வந்துடும். அது வராம இருக்கணும்னா நீ தேவனுடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்க வேண்டும். யோவான் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இது நான் சொன்னது. இன்னொரு வசனம் கூட படிப்போம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒருவன் சமஸ்வியம் படுக்கிறவனாய் ருசித்தால்
அவன் விசுவாசம் இல்லாமல் இல்ல புசிக்கிறபடியினால் மாத்தி எழுதிட்டேன். அதானே? யாக்கோபு 1 அதிகாரம் 6 ல இருந்து 8 படிங்க. யாக்கோபு 1 அதிகாரம் 6 ல இருந்து 8. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் ம் விசுவாசத்தோட கேட்கப்படாமல் ம் சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். ம் அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதிராக பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. ம் இருமனமுள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இதுதான் தேவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். நீங்கள் சந்தேகம், அந்த கேள்வி, அந்த சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க எப்படி போறீங்களாமா? கடல்ல போட்ட இதுதான். கடல்ல போட்டது பாத்தீங்கன்னா அலை எப்படி போகுதோ, அது காத்து எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நகரும். தேவன் உங்களை நங்கூரமா வைக்கணும்னு நினைக்கிறார். அந்த நங்கூரத்துலதான் அந்த கப்பலே நிக்குது. நீங்க நங்கூரமா நிக்கணும். தேவனுடைய விசுவாசத்தில் நீங்க நங்கூரமாய் நின்றால் எவ்வளவு பெரிய காத்து அடிச்சாலும் உங்க நகர மாட்டீங்க. இல்லை என்றால் இந்த அலையோட நம்ம போனோம்னா நரகத்துக்கு தான் போய் சேரும். கடைசியாக ரோமர் 8 அதிகாரம் 38, 39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் சாத்தானை நாம் எதிர்கொள்ற ஒரே விஷயம். என்ன ஆனாலும் சரி, அது அத்தனை லிஸ்டும் போட்டு கடைசியில ஒரு லைன் போட்டு முடிச்சிருப்பாங்க அழகா. நீங்க அது திரும்ப கூட படிக்கலாம், கடைசி லைனை மட்டும். தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இதுதான் நமக்கான இந்த யுத்தமோ போரோ சாத்தானுக்கும் நமக்கும் நடக்கிறது. சாத்தானுக்கு தேவன் எதிர்த்து தேவன் சாத்தான் வந்து தேவனை வந்து முறியடிக்கவே முடியாது. சாத்தானுக்கும் தெரியும். நான் முதல்ல ஆரம்பிச்சதே திரும்ப முடிக்கிறேன். ஆனால் அவனுக்கு என்ன தெரியும் என்றால், தேவனை எதனால அவன் சேலஞ்ச் பண்றான்னா, நான் விழுந்தேன், நீங்க சிருஷ்டித்த இவங்களே நான் விழுக்காட்டி காட்டுறேன். இதுதான் உங்களுக்கு எனக்குள்ள போர். யோபு விஷயத்துல அதான் நடந்துச்சு. தேவனுடைய சமூகத்துல வந்து அவன் நிக்கிறான். தேவன் சாத்தானை பார்த்து என்ன கேட்கிறாரு? நீ என் மகனை பார்த்தியான்னு கேட்கிறாரு. நீ எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்தே, என் மகனை பார்த்தியா? உன்னால நீ விழுந்த மாதிரி அவன் விழுகலையே அப்படின்னு அவர் சொல்றாரு. சாத்தானுடைய ஒரே வெற்றி நம்மளை விழுக்காட்டி காட்டுறதான். அவ்வளவுதான். அவனுக்கு வேற எதுவுமே வேண்டாம். அவனால தேவனை ஜெயிக்க முடியாது, அது அவனுக்கே தெரியும். அவன் தோத்துட்டான், அவ்வளவுதான். உலகம் முடியறக்குள்ள தேவன் இயேசு கிறிஸ்து திரும்பி வர்றக்குள்ள நான் எத்தனை பேர்த்த விழுக்காட்டி காட்டுறேன். ஏன்னா நான் விழுந்தேன், என்னை மட்டும் தான் அவங்களும் விழுவாங்க. தேவனுடைய உறுதி என்ன? என் மகன் மகள் என் மீது விசுவாசமா இருக்கிறார். நீ முடிஞ்சா விழுக்காட்டி. அவ்வளவுதான். ஒரே சென்டென்ஸ் தான். நீ முடிஞ்சா விழுக்காட்டி காட்டு. நீ என்ன கஷ்டத்தை வேணா கொடுத்துக்கோ. யோபு கொடுத்துட்டாரு. யோபு கையை வாழ்க்கையே கொடுத்துட்டாரு. இல்லை, நீ எதை வேணா எடுத்துக்கோ, அவன் உயிரை தொட்டுறாரு. அது என்னோடது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய பாடம். ஏன் மகன் மகள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ. அவனோட விசுவாசத்திலிருந்து அவங்க நகர போறது இல்லை. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, உயிரை மட்டும் விட்டு. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் அவர் கொடுக்கிற விஷயம். இதுதான் யுத்தம். இதுதான் சாத்தானுக்கும் நம்மளுக்கும் நடக்க வேண்டிய யுத்தம். இது இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு நாளும் ஒரு செகண்டும் அவன் எப்படிதான் உங்களை வீழ்த்தலான்னு தான் பார்த்துட்டு இருக்கிறான். கர்ஜிக்கிற சீக்கிரம் மாதிரி தான். ஒரு செகண்ட் சுதாரிச்சுக்கிட்டீங்க, ஒரு செகண்ட் விழுந்துட்டீங்க, முடிஞ்சு. ஒரு செகண்டும் இந்த சைடு பரிசுத்தாவியார் நம்மளை பார்த்துட்டே இருக்கிற, இந்த சைடு சாத்தான் பார்த்துட்டே இருக்காரு, நம்ம நடுவுல போயிட்டே இருக்கோம். இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க விழுந்தோம்னா மாட்டிக்கிட்டோம், இங்க இருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இந்த போராட்டத்துக்கு கடைசியா கிடைக்க போற பரிசு வெளிப்படுத்தல் விசேஷம் 20 அதிகாரம் 10 வசனம். வெளிப்படுத்தல் விசேஷம் 20 அதிகாரம் 10 வசனம். மேலும் அவர்களின் மோசம் போகிற பிசாசானாலும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டால் அவர்கள் இரவும் பகலும் சதாகாலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். இதுதான் அவனுக்கு இறுதி காலத்தில் நடக்க போகுது. அது அவனுக்கும் அவன் தூதர்களுக்கும் நடக்க போகுது. நாம் தேவனோட இருப்பேமையானால் அவர் இயேசு கிறிஸ்து திரும்பி வரும் நாளிலே சந்தோஷமாய் அவரோட போவோம். அதை மட்டும் ஞாபகம் வச்சு நம் விசுவாச வாழ்க்கையில் ஓடக்கணும். ஒரே ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லி நான் இதை முடிக்கிறேன். டிஸ்கவரி சேனல் அடிக்கடி நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதில் வந்து ஒரு சைபீரியான்னு ஒரு நாடு இருக்குது. ரொம்ப பனி பிரதேசம், பயங்கரமான பனி. -10, -15க்கெலாம் போகுது. -15. நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம கையில் வந்து ஒரு 5 டிகிரி கீழே போனாவே விரைச்சிடும்.
அந்த மாதிரி இடத்துல வந்து சைபீரியன் உல்ஃப்னு இருக்கு, அண்ணனுக்குலாம் தெரியும். அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சாதாரண ஓனாயோட நல்ல பல மடங்கு பெருசாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளை வந்து கடிச்சு, நம்ம சிறுத்தை மாதிரி தான் கடிச்சு இது பண்ணிட்டு போயிடும். அப்போ அந்த இருக்கிற கிராமத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கிற வேட்டை ஆள்கள் ஒரு பெரிய கத்தி வச்சுக்குவாங்க, பெரிய கத்தி, ஒரு இந்த ஜோடு கத்தியை வச்சு ஆடோ மாடோ அதில் இருந்த ரத்தத்தை அப்படியே அந்த கத்தியில் ஃபுல்லாக பூசிடுவாங்க. நல்லா பூசிட்டு நல்லா பனியை குவிச்சு அந்த கத்தியை உள்ள நடுவில் வச்சிருவாங்க. அந்த கத்தியை அப்படியே கிரிப்பு மாதிரி பிடிச்சி இப்படி செங்குத்தா வச்சிருவாங்க. இது என்ன ஆகுனா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதை சாயந்தரமே வச்சிருவாங்க. இது என்ன ஆகும், -10 டிகிரி இருக்கிறங்காட்டி அது அப்படியே உறைஞ்சிரும். ஆனால் இது உறைஞ்சாலும் அந்த ரத்தத்துக்கான அந்த வாசம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த ஓனாய் என்ன பண்ணுமா, சைபீரியன் அந்த ஓனாய் வந்து இது வந்தோடனே ஃபர்ஸ்ட் ரத்தத்துக்கு அந்த ரத்த வாசத்துக்கு அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளுகளுக்கு போகாம இந்த வாசம் அதிகமா இருக்கிறங்காட்டி இங்க வந்துடும். வந்து அது உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் நக்கி பார்க்குமா, அதுக்கு அது கத்தி, ஏன்னா உள்ள வச்சிருப்பாங்க கத்தியை, நக்கி பார்த்தோன்னே என்ன ஆகும், உறைஞ்சிருக்கு கத்தி, அது நாக்குல பட்டோன்னே நாக்கும் உறைஞ்சிரும், நாக்கு சுத்தமா உறைஞ்சிரும். ஆனா அது நக்கணும்னு என்ன ஆகும், நாக்கு வெட்டிடும், அது நாக்குல இருந்தே ரத்தம் வந்துகிட்டு இருக்கும். இது என்ன ஆகுனா நாக்கு மரத்து போனங்காட்டி அதுக்கு வெட்டின விஷயமே அதுக்கு தெரியாதான், இது பாட்டுக்கு நக்கிட்டே இருக்குமா. அது என்ன நடக்குமா, ஒரு ரத்தம் வருது, இது ஏதோ டேஸ்டா இருக்குன்ட்டு, ஆனா அது அதோட ரத்தத்தை தான் அது உரியுதுன்னு அதுக்கு தெரியவே தெரியாதாமா. காலையில அது செத்து கிடக்குமா. இது நிஜமா ஒரு நடக்கிற ஒரு சம்பவம். இது வந்து அவங்க வந்து ஒரு இதுவாகவே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிதான் நமக்குள் பாவம். நம்ம உறைஞ்சு போயிட்டோம்னா நமக்குள்ள எவ்வளவு தூரம் வந்திருக்குன்னே தெரியாது, நம்ம ஆவி சாகிற வரைக்குமே தெரியாது. இது வந்து அந்த ஓனாய் வந்து கடைசி வரைக்கும் அதோட ரத்தத்தையே குடிச்சு கடைசி செத்து காலையில எடுத்துக்கொண்டு போய் குறைச்சிருவாங்க. இது இப்படிதான் அவங்க பாதுகாத்துட்டு இருக்கிறாங்க. இது பிரியமானவர்களே, நான் இது ஏன் சொன்னேன்னா இப்படிதான் நமக்குள் பாவம் போகும். அது உரைச்சு நமக்குள்ள இருக்கிற ரத்தத்தை எல்லாம் குடிச்சு கடைசியில் நம்ம ஆவி சாகிற வரைக்கும் விடாது. அதனால ஜாக்கிரதையாக இருப்போம், திட நம்பிக்கையுடன் இருப்போம். கர்த்தர் தான் உங்கள் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.